சம்பந்தமே இல்லாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்ய வேண்டிய பணியினை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்ற ஒரு துறை சீரில் எடுத்துக்கொண்டு செய்வதால் தான் இந்த பழங்குடியினர் பாதித்திருக்கிறார் என்பதை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் முன்னிலையில் நான் தெரிவித்துள்ளேன். மக்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் என்றால் நமது பழங்குடி வாழ்வாதார அறக்கட்டளை மூலமாக உடனடியாக ஒரு வழக்கினை உயர்நீதிமன்றத்திலே தொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை இருக்கிறேன். என்ன கோரிக்கை என்றால், சிறப்புமிகு பழங்குடி வாழ்வாதார அறக்கட்டளையின் தொடக்க விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களை வணங்கி, இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இதர தலைவர்களையும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பழங்குடியை சேர்ந்தவர்களும் வணங்கி என்னுடைய சில கருத்துக்களை மட்டும் தங்கள் முன்பு பகிர்கிறேன். முதலாவதாக இந்த பழங்குடி வாழ்வாதார அறக்கட்டளையை தொடங்க இருக்கிற சரவணனுடைய செயல்பாடுகளை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஏனென்றால் ஒரு மாநிலத்தின் கடைக்கோடியிலே பிறந்து ஒரு கிராமத்திலே பிறந்து இந்த பழங்குடிகளின் வாழ்வுக்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்திலே விடியல் முரசு என்ற ஒரு பத்திரிகையை மிக கஷ்டப்பட்டு பல தன்மானம் சுடும் சொற்களை எல்லாம் தாங்கி கொண்டு ஆரம்பித்து இன்றைக்கு வெற்றிகரமாக அடுத்த நிலையான பழங்குடி வாழ்வாதார அறக்கட்டளையை தொடங்கி இருக்கிற அவருக்கு நான் இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு அமைப்பை தொடங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பல ஏச்சு பேச்சுகள், பல பொருளாதார கஷ்டங்கள், இவற்றையெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த பழங்குடி வாழ்வாதார அறக்கட்டளையை தொடங்கி இருக்கிறார். இதற்கு நமது முக்கிய விருந்தினராக நீதி அரசரையும் அழைத்து அவரும் இங்கு வந்திருப்பது சால சிறந்தது. அவருக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய அகில பாரதிய ஆதிவாசி விகாஸ் பரிஷத் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இரண்டு சுருக்கமாக இரண்டு வார்த்தைகளை என்னுடைய அனுபவத்தை கோடிட்டு காட்டுகிறேன். நான் அகில பாரதிய ஆதிவாசி விகாஸ் பரிஷத்தினுடைய மாநில தலைவராக சுமார் 5 வருடங்கள் பணியாற்றியிருக்கிறேன். இப்பொழுது தமிழ்நாட்டிலே பழங்குடியினருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னவென்றால், பல தலைவர்கள் சொல்வது போல சாதி சார்ந்த பிரச்சனை தான். திரு லோகநாதன் அவர்கள் சொல்வது போல தமிழ்நாட்டிலே பழங்குடியினருக்கு ஒதுக்கிய நிதிகள் அனைத்துமே மீண்டும் மத்திய அரசுக்கு செல்வதற்கான காரணம் அதனை பயனாளிகள் பயன்படுவதற்கு நீதி சாதி சான்றுகள் கிடைக்கிறது. சாதி சான்று இந்த சாதி சான்றினால் என்ன பிரச்சனை என்பதை இன்னுமே இந்த தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய ஆழமிக்க கருத்து என்பதை நான் நீதியரசர் முன்பு படிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு பழங்குடியினருக்கு ஜாதி சான்று வழங்குவது என்பது இந்த தமிழக அரசியலிலே இருக்கக்கூடிய ஒரு துறை. அந்த துறை வருவாய்த்துறை. வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கோட்டாட்சியர்கள் தான் பழங்குடியினருக்கு ஜாதி சான்று வழங்க வேண்டும் என்பதுதான் சட்டம், விதி. அப்பொழுது ஒரு சாதி சான்று வழங்குவதற்கு பெற்றோர்களுக்கோ அல்லது அவர்கள் உறவினர்களுக்கோ ஜாதி சான்று இருந்தால் அதன் அடிப்படையில் அவர் பெற்றோர்களுக்கும் ஜாதி சான்று வழங்கினார். இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 லட்சம் மக்களுக்கும் இன்றைய பழங்குடி ஜாதி சான்று கிடைத்திருக்கும். ஆனால் 7.5 லட்சம் மக்களுக்கு ஜாதி சான்று தமிழ்நாட்டில் பழங்குடியினருக்கு கிடைத்து விட்டதா என்றால் இல்லை என்பதுதான் நமக்கு தகவல் அறிவு உரிமை சட்டத்திலே கிடைத்திருக்கக்கூடிய பதில். காரணம் என்னவென்றால், சம்பந்தமே இல்லாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்ய வேண்டிய பணியினை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்ற ஒரு துறை சீரில் எடுத்துக்கொண்டு செய்வதால் தான் இந்த பழங்குடியினர் பாதித்திருக்கிறார் என்பதை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் முன்னிலையில் நான் தெரிவித்துள்ளேன். ஏனென்றால் ஜாதி சான்று வழங்குவதற்கான உரிமையை கோட்டாட்சியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கோட்டாட்சியர்களை நிர்வாகிக்கும் வருவாய்த்துறை தான் ஒரு பழங்குடியினருக்கு எப்படி ஜாதி சான்று வழங்க வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களை வகுக்க வேண்டும். அதன் பிரகாரம் அரசியல் சாசனம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் ஒரு பழங்குடியினருக்கு அவர்கள் குடும்பத்திலே பெற்றோர்களுக்கோ அல்லது அவர்கள் உறவினர்களுக்கோ அல்லது அவர்கள் வைத்திருக்கும் ஆவணங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் அந்த பழங்குடியினர் ஜாதியை பற்றி குறிப்பிட்டிருந்தாலோ அவர்களுக்கு ஜாதி சான்று வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய சுற்றறிக்கைகள் அனைத்துமே ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறையிலிருந்து வந்திருக்கிறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்பது வழங்கப்பட்ட ஜாதி சான்று சரியான நபர்களுக்கு வழங்கப்பட்டதா என்பதை ஆய்வு செய்யும் ஒரு துறையுடைய ஜாதி சான்று வழங்குவதற்கு முன்பே அவர்களை ஆய்வு செய்ய அளிக்கவில்லை. இது மற்ற மாநிலங்களில் இருந்து
தமிழ்நாடு மற்றும் மாறுபட்டு இருக்கிறது என்பதுதான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன். மகாராஷ்டிராவிலேயோ அண்டை மாநிலமான கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ தெலுங்கானாவிலேயோ எடுத்துக்கொண்டால் இந்த ஜாதி சான்று வழங்குவதற்கு வருவாய்த்துறை விதிக்கப்பட்ட விதிகளை கொண்டு ஜாதி சான்று வழங்கப்பட்டு விட்டால் அதை ஆய்வு செய்வது அதற்கு மேலுள்ள தனியான மாநில கூட்டுறவு குழு என்ற ஒரு அமைப்பு தானே தவிர ஜாதி சான்று வழங்குவதற்கு முன்பே அதில் சென்று பார்ப்பது என்பது தேவையற்ற ஒரு செயல். அதனால்தான் பழங்குடி மக்கள் இவ்வளவு பேரும் ஜாதி சான்று பெற முடியாமல் இந்த பழங்குடிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் திரும்பச் செல்வதற்கு காரணமாக இருக்கிறது என்பது என்னுடைய தொடர்ந்து எடுத்துக்கொண்ட ஆய்வுடைய முடிவு. இன்று இந்த பழங்குடிகளை நிர்ணயிக்க மத்திய அரசு மிக சாதாரணமாக ஒரு 5 காரணிகளை வைத்திருக்கிறது. என்ன காரணிகள்? ஒரு பழங்குடியை கண்டுபிடிப்பதற்கு அவர்களுடைய தெய்வ வழிபாட்டு முறை, அவர்களுடைய இறப்பு சடங்கு, அவர்களுடைய ஒரு பெண் பூ பெய்து விட்டால் செய்கிற காரியங்கள், அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், இவை அனைத்தும் தான் இந்த 5 காரணிகளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இந்தியாவிலே சுதந்திரம் அடைந்து 75 வருடங்களுக்கு மேலாக ஆகி கூட ஒரு அரசாங்கம் இவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்பது, இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது ஒரு பாதிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள் வாழ்விலே முன்னேற வேண்டும் என்ற காரணத்தினால் தான் இடஒதுக்கீடு சலுகை கொடுத்திருக்கிறார்கள். அந்த சலுகையை பயன்படுத்தி இன்று 75 வருடங்களே இன்றைக்கு வாழ்விலே உயர்ந்தவர்களை இன்று உயர்ந்து விட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் பழங்குடியினர் இல்லை என்ற ஒரு கருத்தினை இன்றைய அரசு அதிகாரிகள் செய்து கொண்டிருப்பது மிக கேவலமான ஒரு நிகழ்வு. அது மட்டுமன்றி எங்களுக்கு இந்த பழங்குடி மக்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் என்றால் நமது பழங்குடி வாழ்வாதார அறக்கட்டளை மூலமாக உடனடியாக ஒரு வழக்கினை உயர்நீதிமன்றத்திலே தொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை இருக்கிறேன். என்ன கோரிக்கை என்றால் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை என்பதை 2ஆக பிரிக்க வேண்டும். ஆதி திராவிடர் இன்று தமிழ்நாட்டிலே 2 கோடி பேர் இருக்கிறார்கள். ஆனால் பழங்குடியினர் எண்ணிக்கை 8 லட்சம் பேர் தான். ஆகவே இந்த ஆதி திராவிடர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவருடைய உரிமையை பாதுகாக்கவே அவர்களுக்கு நேரம் இல்லை என்ற போது பழங்குடியினருடைய உரிமையை இவர்கள் எங்கு பார்க்க போகிறார்கள்? எனவே தயவு செய்து தமிழக அரசின் கோரிக்கை நாங்கள் ஏற்கனவே அகில பாரதிய ஆதிவாசி விகாஸ் பரிஷத் சார்பிலே நீதிமன்றத்திலே 2015-16 ஆண்டு ஒரு வழக்கினை தொடுத்திருந்தோம். அதில் ஏறக்குறைய 5 சங்கங்கள் கோரிக்கொண்டு எங்களுக்கு பழங்குடியினருக்கு தனியாக அரசு செயலாளரும் பழங்குடியினருக்கு தனியாக நலத்துறையும் அமைக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த பழங்குடியினருடைய பிரச்சனைகள் தீர்வாகும் என்ற கோரிக்கை வைத்தோம். ஆனால் எண்ணிக்கை 8 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தை காட்டி எங்களுக்கு பழங்குடியினருக்கு நலத்துறை கொடுக்கவில்லை என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துள்ளேன். ஆனால் 4 லட்சம் பேர் இருக்கக்கூடிய கேரளாவிலே, மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய கர்நாடகாவிலே, மிக குறைந்த அளவில் இருக்கிற தெலுங்கானாவிலே இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இதை வேறு சிறிய துறைகளுடன் இணைத்து இந்த பழங்குடியினருடைய நலனை காப்பதற்கு அந்தந்த அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டிலே மட்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை இந்த ஒன்றாக இணைத்துக் கொண்டு பழங்குடியினருக்கான எந்த செயல்பாடுகளையுமே செய்யவில்லை என்பதை நான் தெரிவித்துள்ளேன். இதை எனக்கு நன்றாக தெரியும். இன்னும் நீங்க போகிறீங்கன்னா இந்த அரசாங்கம் அமைக்கும் பொழுது ஆளுநருக்கு அமைச்சரவை லிஸ்ட் போகும்போது பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறை என்றுதான் ஒரு லிஸ்ட் போகுது. அங்க ஆளுநர் இருந்து ஒப்புதல் ஆகிட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் மலைவாழ் பழங்குடி நலச்சங்கம் தான் வந்தது. ஆனா இன்றைக்கும் தமிழக அரசு கோட்டையில நீங்க செக்ரட்டரியேட் பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் என்றுதான் இருக்கிறதே தவிர அந்த பழங்குடி என்ற பெயரே இல்லை. அந்த அளவுக்கு பழங்குடியினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதற்கெல்லாம் விடுவு கால வேண்டும் என்றால் தயவு செய்து இந்த நேரத்தில் இந்த பழங்குடி வாழ்வாதார அறக்கட்டளை மூலமாக நமது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அவரிடத்திலே நம்மளுடைய கோரிக்கைகளை வைத்து பழங்குடியினருக்கு தமிழ்நாட்டிலே தனி அரசு செயலாளரும் அதே மாதிரி தனித்துறையும் அல்லது தனித்துறை இல்லை என்றால் வேறு சிறிய நம் சமூக நலத்துறை இருக்கிறது அல்லது வேறு சிறிய துறைகள் பின்தங்கிய வகுப்புடைய துறைகள் இருக்கிறது, அவற்றுடன் இணைந்து நம்மளை இணைக்க வேண்டும் என்று ஆதி திராவிடத்தை பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரு வழக்காக பதிவு செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் கூட கால நேரம் கருதி மாண்புமிகு நீதியரசருடைய பேச்சை கேட்க எல்லோரும் ஆவலாக இருக்கின்ற காரணத்தால் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அவர்கள் நன்றி.